God's kingdom. முழு கவனமும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய ராஜ்யமுமா ஆளுகையுமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சர்ச் குரூப்ல ஒரு இன்டர்வியூ முடிஞ்சா நான் அனுப்பி விடுறேன். 4 மூத்த ஊழியர்கள் உட்கார்ந்து சம்பாஷித்த ஒரு காரியம், அதை நீங்க கேளுங்க, அப்ப உங்களுக்கு அது புரியும். அதுல என்னுடைய ஆவிக்குரிய வழிகாட்டுதலுக்கு முக்கியமான ஒரு போதகரும் அதுல இருக்கு. பாஸ்டர் கல்யாண்குமார் அதுல அந்த குரூப்ல இருக்காரு. நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி, இன்னைக்கு சரி பாவத்தை குறித்து கொஞ்சம் அலசி ஆராய்ச்சாச்சு, கேட்டாச்சு. உள்ளும் புறம்புமா பாவனா என்ன, பாவினா யாரு, பாவத்தினுடைய விளைவு என்ன, பாவத்திலிருந்து எப்படி நம்ம வெளில வர முடியும், பாவத்திற்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, எப்படி தொடர்பு படுத்த முடியும், எப்படி படுத்தாம வைத்துக் கொள்ள முடியும், தெளிவா போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பேசினேன். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து உங்களிடத்துல பேச எனக்கு வாஞ்ச. ஏன்னா எல்லாரும் நம்மள பாவின்னு சொல்லியே பழகிட்டாங்க. நீங்க பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா நம்மளாலே நமக்கு என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நீ நீதிமான் சொன்ன நம்மளாலே நமக்கு நம்ப முடியல. நீ தேவனுடைய சாயலை உடையவன் அப்படின்னு சொன்னா நம்மளாலே நமக்கு நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, நம்ம வாழற இந்த சரீரம் குறைவுள்ளதாய் இருக்கிறது. இது பாவ சரீரமா இருக்கிறதுனால இது குறைவுள்ளதாய் இருக்கிறது. அப்ப நிறைவான தேவன் விரும்புகிற பரிசுத்தம்னா என்ன, இந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும், இந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் தேவன் எப்படி நம்மில் பிரியப்படுவார், இத பாதி வச்சுக்கலாம், பாதி விட்டுறலாமா, பாதி பரிசுத்தமா இருக்கலாம், மீதி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமா, பார்க்கலாம். இன்னைக்கு இதை நம்ம அலசி ஆராய்ச்சிட போறோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஆனா வேகமா நீங்க ஒரு சில வசனங்களை எனக்காக வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இன்னொருத்தவங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை எடுத்து வச்சுக்கங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கவனிங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. It is a call or an invitation from God to be like Him and display His image. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அழைப்பிதழ், ஒரு இன்விடேஷன். அவரை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பூமியில உள்ள எந்த ஒரு காரியத்தோடும் நம்மை நாம் கம்பேர் பண்றதுன்னா என்னது, ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகமா வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். உங்களை அழைத்தவர் யார்? பாவி கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? பணக்காரர் கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? அரசியல்வாதி கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? நல்ல உலகத்துல ஒரு சினிமா நடிகை கிடையாது, நடிகர் கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? பரிசுத்தர். அவரை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:14.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தத்தோடே கூட இணைந்திருக்கிற ஒரு காரியம் சமாதானம் பண்ணுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்ப யாவரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள். நான் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். சரிங்க, பரிசுத்தம்ன்றீங்க, என்னதாங்க அந்த பரிசுத்தம்? பரிசுத்தம் என்ன கவனிங்க. என்ன, நான் வசனம் படிக்கன்னு சொல்லும்போது படிக்கலாம். பரிசுத்தம் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். பரிசுத்தம் என்னது? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. வெறும் மனிதர்களுடைய பார்வைக்கு நான் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பரிசுத்தம். பரிசுத்தம்னா நான் கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும், அது இல்ல பரிசுத்தம். பரிசுத்தம்னா நான் இப்படிப்பட்ட உடையதான் அணியணும், அது இல்ல பரிசுத்தம். இதெல்லாம் இருக்கு. ஆமென். ஆனா அது மட்டும் கிடையாது. பரிசுத்தம்னா வெறும் இந்த புறமான வெளிப்புறமான தோற்றம் அளிப்பதற்கு, காரியங்கள் செய்வதற்கு, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் நம்மை நல்லவர்கள் என்றும் தெய்வீகமானவர்கள் என்றும் காண்பித்துக் கொள்வதற்காக நாம் செய்கிற காரியம் மட்டும் பரிசுத்தம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது மட்டும் பரிசுத்தம் இல்ல, அது போதாது. அதுக்கும் மேலானதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு விலகி வாழுதெல்லாம் பரிசுத்தம். ஆமென். பாருங்க, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு பாவத்துல இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணலாம், நல்ல பாட்டு பாடலாம், நல்ல ஆராதிக்கலாம், துதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பாவத்திலையும் இருக்கலாம். பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறது தான் பரிசுத்தம். அது மட்டும் இல்ல, 100க்கு 100 இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தம் என்னது? என் வாழ்க்கைக்கு நான் டிசிஷன் எடுக்கிறது இல்ல, என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஏன்னா உங்களுடைய ஆளுகை, கண்ட்ரோல் ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அதுதான் பரிசுத்தம். ஆமென். அப்ப வெறும் வெளிப்புறமான காரியங்களில் நாம் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு பரிசுத்தம்னா பாவத்தை விட்டு விலகி வாழ்கிறதும், தேவனுடைய பூரணமான ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? He is absolute holy God. Absoluteனா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆமென். absoluteனா பூரணமான பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த பூமியில அவரை நாம் வெளிப்படுத்துவதற்கு, அவரிலிருந்து அல்லது அவரில் பூரணமாய் இருக்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு அதை இருளான உலகத்திற்கு வெளிப்படுத்தி வாழ்கிறதுக்கு பேர் தான். ஆமென். இது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உலகத்துல தேடினா கிடைக்காது. உலக மனிதர்களிடத்துல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா தென்படாது. ஆமென். இதுதான் இவங்கதான் அப்படின்னு ஒரு மனிதனை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த அளவுகோல்ல வேறுபாடு இருக்கலாம், ஆனா ஒரே அளவுகோல் தேவன் மட்டும்தான். ஆமென். அப்ப நம்மை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கா இல்லன்றதில்ல, நம்மை நடத்துகிறவர்களை யார் நடத்துறாரோ அவரை மாதிரிதான் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் நடத்துறவங்கள மாறி நடத்தப்படுறவங்க கொஞ்சம் அந்த லீடர்ஷிப்பை கத்துக்கிட்டா என்ன பண்றாங்கன்னா, நடத்துறவங்களோட போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. யார் நடத்துறாங்கன்றத புரிஞ்சிக்க முடியல. இதுக்குதான் எழுப்புதல் வரல. இதனாலதான் பிசாசினுடைய கிரியைகள் சபைக்குள்ள சுழட்டி அடிக்கப்படுது. இதனாலதான் தேவனுடைய மகிமை
பூமியில காணப்படல. நான் செய்யற எல்லாம் எனக்கு திருப்தியை கொடுக்குது, தேவனுக்கு மகிமையை கொண்டு வர மாட்டுது. ஏன் தேவன் வைத்திருக்கிற பரிசுத்தத்தை மனிதனோடு ஒப்பிட்டு தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற பரிசுத்தத்தின் அளவிற்கு என்னை நான் வளர்த்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? இதோட கீழே இறங்கி பேச தெரியல. தயவு செய்து நல்லா கவனமா கேளுங்க. ஏன்னா பரிசுத்தம்னா நம்ம என்னென்னமோ நினைச்சுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் அப்படின்றதெல்லாம் பரிசுத்தம் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், கிறிஸ்தவங்க கட்டாயம் சொல்லணும். ஆமென். ஆனா அது இல்ல பரிசுத்தம். நான் இங்க பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொன்னா அப்பா என் கணக்கு முடிஞ்சிருச்சுடா. இல்ல, இங்க நான் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படணும். என்ன நடத்துற தேவன் என் புள்ள மற்றவங்களை கனப்படுத்துறதில்ல, என்ன போலயே என்னையே வெளிப்படுத்தி காட்டுதுன்ற அந்த தேவனுடைய தன்மை நம்மில் காணப்படுகிறது தான் தேவன் சொல்லிக் கொடுக்கிற பரிசுத்தம். இது நடக்குமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? அதுதான் பிரிச்சு எடுத்திருக்க. அதுக்காக தான் இந்த உலகத்துல உங்களை தனியா பிரித்து எடுத்து அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்து கொடுத்து பூமியில கிருபையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ரட்சிப்பு கொடுத்து தாளந்துகள், வல்லமைகள், கிருபைகள், நன்மைகளை கொடுத்து வாழறதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஏற்கனவே அவர் செய்து விட்டு போய் உடனே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு. With your full conscience will you submit your life by yourself? உங்களுடைய பூரண தீர்மானத்தின்படி, பூரண ஒப்புக்கொடுத்தலின்படி என்னுடைய எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்வீங்களா? ஆமென். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்ன வெளிப்புறமான காரியம் மட்டும் இல்ல. ஆமென். நல்லது கெட்டது இல்ல. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார். பரலோகத்தின் தேவன். அவர் மனுஷனா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, மாறவே முடியாது. ஆமென். ஆனா ஏன் மனுஷன் ஆனாரு அப்படின்னா மனுஷனா குற்றமற்றவனாய் பூமியில் வாழ முடியும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. இரண்டாவது, மனுஷனா மாறி அவர் பாவம் இல்லாதவர், பாவமாக்கப்பட்டார். சாபம் என்னன்னு தெரியாதவர் சாபமானார். ஏன்? நீங்கள் நான் அதுல இருந்து விடுவிக்கப்படணும்ன்றதுக்காக. ஆமென். அது பரிசுத்தம். தேவனுடைய பார்வைக்கு அது அருமையா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏசாயா 6:3 ஏசாயாவுடைய வாழ்க்கையை பாருங்க, பரிசுத்தத்தை அவன் எப்படி கையாளுகிறாங்கிறத பாருங்க. ஏசாயா 6:3. ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கவனிங்க, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. அண்ணா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை அந்த பரிசுத்தமான தேவனுடைய மகிமைக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னு தான் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இதுல என் விருப்பம் பெருசு கிடையாது, என்னுடைய ஆசபாசம் பெருசு கிடையாது, என்னுடைய சந்தோஷம் பெருசு கிடையாது, என்னுடைய திருப்தி பெருசு கிடையாது, என்னுடைய காரியம் பெருசு கிடையாது, என்னுடைய பின்னணி பெருசு கிடையாது, என்னுடைய தீர்மானங்கள் பெருசு கிடையாது. என்ன பெருசு? நான் செய்யற எல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைக்காக இருக்க வேண்டும். ஆமென். அந்த மனதளவுல அந்த புரிதல்ல நான் வாழ்ந்தா அவர் மகிமைக்காக இந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. இந்த வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா இருக்குமா இல்லையா? அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது. அவருக்கு கொடுக்கிற மகிமை அவர் கொடுத்தா நமக்கு வருகிற ஆசீர்வாதத்துல குறையில்லாமல் அவர் நமக்கு அதை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் ஒரு என்ன கிடையாது, பரிசுத்தம்
பரிசுத்தமா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கிறிஸ்தவர்களுக்கு. நான் பரிசுத்த அளவுகோல் அவர்தான், பெஞ்ச்மார்க் ஆண்டவர் தான். அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தரா இருக்கணும். இந்த பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், அந்த சின்ன பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். வயசானவர் பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் இயேசு. இதெல்லாம் இல்லாததுனாலதான் நம்மளை பார்த்து கற்றுக்கொண்டு பயந்து நடுங்கி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்கள் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமென். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளை பரிகாசம் பண்றாங்க, நம்மளை அவமானப்படுத்துறாங்க. ஏன்? இயேசுவினிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், தேவனிடத்தில் இருந்த அந்த பரிசுத்தம் நம்மில் காணப்படல. So holiness is not an option, it's a command. அது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. ஆண்டவர் அதை ஒரு நீங்க உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்க அதை வைத்துக் கொள்ளுங்கள் கிடையாது. பரிசுத்தம் தேவனுடைய கட்டளை. ஆமென். கட்டளைகளை கை கொள்ளாதவங்க ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப அவருடைய கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டியது தேவையானது ஒன்றாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்றாரு. ஆமென். இன்னொன்னு, பரிசுத்தத்துக்காக அவர் அழைக்கிறது எதுக்காக அப்படின்னா, தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய குணாதிசயத்தை உலகம் நம்மிலிருந்து பார்க்கணும்னா நம்மில் காணப்பட வேண்டிய அடிப்படை பரிசுத்தம். ஆமென். தேவனுடைய குணாதிசயம். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய மனது என்ன? அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராய் வேதத்தில் நமக்கு தென்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வேதம் தெரியாதவங்க, இந்த தெய்வம் தெரியாதவங்க பார்க்கணும்னா நம்ம பரிசுத்தராய் இருக்கணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். ஆமென். உங்க மனசாட்சி தான் தெரியும். இப்பதான் ஒரு பண்டிகை ஒன்று போச்சு, எவ்வளவு பரிசுத்தமா இருந்தீங்கன்னு. ஒருத்தர் டான்ஸ் ஆடினா ஃபர்ஸ்ட் போய் முன்னாடி இப்படி வருஷத்துக்கு ஒரு தாங்க ஐயா அப்படி பார்க்கலாம். பார்க்கத்தானே போறேன். பார்த்தா என்ன? இதுதான் உங்களுடைய முழு சரீரத்துக்கும் என்னது? கேட்டு. இந்த முழு சரீரத்துக்கும் கேட்டு. கது எது தெரியுமா? இந்த கண்ணு. இது தீட்டுப்பட்டா சிந்த தீட்டுப்படும், சிந்த தீட்டுப்பட்டா உணர்வு தீட்டுப்படும், உணர்வு தீட்டுப்பட்டா ஆத்துமா கலங்கிறோம், ஆத்துமா கலங்கினா எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? ஆமென். இது ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன். இது ஒரு உதாரணம் தான். இத போல ஆயிரம் காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களுக்கு தெரியும். நம்முடைய கண்கள், வேதம் சொல்றது, நம்முடைய கண்கள் நம்முடைய சரீரத்திற்கு விளக்கா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கண்ணு மூலமா தான் எல்லாம் உள்ள போகுது. இந்த கண்ணு மூலமா தான் எல்லாம். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆமென். காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணனா அவரே காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு போயிட்டு பாரு. என்ன பண்ணுங்க உலகத்துல, நான் தான் செத்துட்டேனே அப்படி பண்ணிருப்பாரு. இல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஒரு பாவமும் அறியாதவராய், குற்றமற்றவராய் இருந்தார். நாம் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தம் தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய சாயல், தேவனுடைய பர்சனாலிட்டிய காட்டுது. ஹல்லேலூயா. காட்டுது. அப்ப இது எப்படிங்க எங்களால முடியும்? இதெல்லாம் நாங்க ஊழியம் செய்யல. நாங்க உலகத்துக்கு போறோம், 4 பேர் ஆண்டவர் அறியாதவங்க மத்தியில ஊழியம் செய்யறோம். அவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டு எங்களால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரி 1000 காரணம் 1000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆமென். பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்னைக்கு நம்ம காரணம் சொல்லியிருக்கோம்? இல்லங்க, நான் இயேசுவை பின்பற்றேன், நான் இப்படிதான் வாழுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கோமா? பாஸ்டர் கிட்ட இல்ல கிறிஸ்தவ கிட்ட உட்கார்ந்து என்ன சொல்றது? என்னங்க பண்றது, நாங்க உலகத்துல வாழுறோம், அவங்க வேணும். நானும் சொல்றேன், அவங்க வேணும். ஆமென்.
அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நேரா வருவது உங்க பொறுப்பு. அதுதான் உங்களுடைய ஊழிய ஸ்தலம். அதற்கு நீங்கள் காண்பிக்க வேண்டிய சாயல் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அதற்கு காண்பிக்க வேண்டிய சாயல் பரிசுத்தம். ஆமென். அவங்க நம்ம பொறுப்பு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரெல்லாம் ஐயோ அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம பொறுப்பு. அவங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உங்களை தான் கணக்கு கேட்பார். பாஸ்ட் டைரக்டா அவங்களோட டச்ல இல்லை, நீங்க தான் டச்ல இருக்கீங்க. உங்க பரிசுத்தம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒன்றாய் இருக்கும். ஏன்? நேரடியா அந்த தேவனுடைய மகிமையை உங்களுடைய சரீரத்தில் நீங்க சுமக்குறீங்க. டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4. இது ரொம்ப கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். இயேசுவின் உறவுக்கு தேவையான அடிப்படை பரிசுத்தம். இயேசுவோடு கூட நம்ம உறவு கொள்ளணும். இயேசுவின் நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில அவருடைய விருப்பத்துக்கு அவர் நடத்துறதுக்கு நம்ம ஃப்ரீயா விட்டு கொடுக்கிறதுக்கு தேவையான ஒண்ணு பரிசுத்தம். அல்லேலூயா. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யார் புள்ள? பைபிள் இந்த வசனத்தின்படி நீங்க யார் புள்ள? சொல்லுங்க, யார் புள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள் நாம். அப்ப எங்க அப்பா பரிசுத்தமானவர்னா நான் எப்படி இருக்கணும்? பெரிய பாதையா இருக்கணுமா? பைபிள் சொல்லி கொடுக்குது. அவர் எப்படியோ அப்படிதான் நீங்களும். ஆமென். பிதா எப்படியோ அப்படிதான் கிறிஸ்து எப்படியோ அப்படிதான் நீங்களும் புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் எடுத்த தீர்மானங்களில் ஒன்று. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் பிரித்தெடுத்து வாழ வேண்டிய வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப பரிசுத்தனா என்னன்னு பார்த்தோம். பரிசுத்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எதற்காக பரிசுத்தப்படணுங்கிறத பார்த்தோம். பரிசுத்தத்தினுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்தத்தினுடைய வல்லமையை ரோமர் 6:22. ரோமர் 6:22. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எத்தனை பேர் நம்புறீங்க? இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இது நம்மால கிடையாது, தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஈவு. ஆமென். இப்பொழுது நீங்கள் பாவத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. ரொம்ப அழகான ஒரு வசனம். என்ன தெரியுங்களா? சுயத்தினால என்னால என்ன நான் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. இதை நான் ஏற்றுக்கொண்டுதான் நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் எவ்வளவு நேரம் பைபிள் படிச்சாலும் சரி, நான் எவ்வளவு போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, நான் இந்த உலகத்தையே என்னுடைய ஆளுகைக்குள்ள நான் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்னால என்ன பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பரிசுத்தமாவதற்கு என்ன நான் தரை மட்டுமாய் கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்தணும். ஆமென். நிறைய நேரம் பரிசுத்தத்தை நான் எப்படி நினைக்கிறேன், நான் எவ்வளவு ஆண்டவருக்கு அதிகமா செய்யறேனோ அது என்னுடைய பரிசுத்தத்தின் மிகுதின்னு நான் நினைக்கிறேன். இல்ல, பரிசுத்தத்தின் மிகுதி எது தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திற்கு என்ன அடிமையாக அர்ப்பணிப்பதுதான் பரிசுத்தம்.
நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதப்படியில இருக்கிறது தான் எனக்கு பாக்கியம் நினைக்கிறது தான் எனக்கு பரிசுத்தம். ஏன்னா அவர் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு, நான் எடுக்கல. ஆமென். அவருடைய பாதப்படியில நான் இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, அடிமைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை பலனாய் கொடுத்திருக்கிறார், பலனாய் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பலன் எதனால வருது? பாவத்தை விட்டு நாம் ஃப்ரீ ஆவறதுனால, பாவத்தை விட்டு நம்ம விடுவிக்கப்படுறதுனால இந்த பலன் நமக்கு கிடைக்குது. இந்த பலனுடைய ரிசல்ட் என்ன? முடிவு என்னது? நித்திய ஜீவன், சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவுல நான் பெரிய காரியங்களை வேதம் சொல்லுதா இல்லையா? ஆமென். ஒவ்வொரு ஆராதனையும் இந்த பரிசுத்தவான்களுடைய கூடுகை எப்படி இருக்கணும்? ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் அவர் பரிசுத்தராய் இறங்கி வராரு. நம்ம பரிசுத்தவான்களின் கூட்டம் அவருடைய கூடுகையில வந்து கூடி வரும் பொழுது நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆமென். பரலோகத்தின் மகிமையை பூமியில கொண்டு வருகிற, காண்பிக்கப்படுகிறதான ஒரு காரியமா இருக்கணும். ஆனால் இருக்கா? நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். முதல்ல நான் சொன்னேன், பரிசுத்தத்தின் வல்லமை என்னது? நாம் நம்மையே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பூரணமாய் இடம் கொடுப்பதின் மூலம், ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த பஸ்கா, அதாவது அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஊற்றப்பட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் கிருபை புரிந்தவராய் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தின் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் எப்படி பரிசுத்தமாக முடியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பதின் மூலம் ஒண்ணு. இரண்டாவது, நாம் எப்படி பரிசுத்தமா இந்த பூமியில அப்படி பரிசுத்தமாவே காக்கப்பட முடியும்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த உணர்வை பூரணமாய் ஏற்றுக்கொள்வதினாலே, நம்புகிறதுனாலே. அது மட்டும் இல்லாம நாம் எப்படி பரிசுத்தவான்களினால் பரிசுத்தவானா இருக்க முடியும்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாய் மாறுகிறதுனாலே நாம் பரிசுத்தராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் மார்ட்டின் லூத்தருக்கு வந்துருச்சு. மார்ட்டின் லூத்தர் இஸ் a greatest reformer. அவர் மூலமா தான் எல்லா ரோமன் கத்தோலிக்க சபையை தவிர மற்ற எல்லா சபைகளும் அவருடைய அந்த கிளர்ச்சியினாலதான் வந்த ஒரு காரியம். அவர் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருக்கு நான் எவ்வளவு, பாருங்க என்ன பண்ணுவாராம் தெரியுமா? அவர் செய்யாத தியாகமே இல்லை. அவர் என்ன பண்ணுவாராம், நான் இன்னும் பரிசுத்தரா மாறணும்ட்டு முட்டி போட்டுக்கிட்டு எல்லா படியும் ஏறுவாராம். அந்த தேவாலயத்தின் படிகளை முட்டியில ஏறுவாராம். முழங்காலிலேயே ஆலயம் முழுவதும் சுத்தி வருவாராம். அவர் ஜெபம் பண்றதுக்கு, அதாவது ஆண்டவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி எந்தவித தீய பழக்கத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கூடாதுன்னு சொல்லி யார் கூட சேர மாட்டான். தனியா இருப்பாராம், ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம், வேதம் வாசிட்டே இருப்பாராம். ஆனா உள்ளத்துல ஒரு குறைவு இருந்துகிட்டே இருந்ததாம், குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருந்ததாம். The greatest reformer of all time, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மனுஷன், அவர் செய்யாத ஒரு காரியமே கிடையாது. கத்தோலிக்க முறைமைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். வேதம் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாமே தெரியும். அவர் செய்யாத தவம் கிடையாது. ஆனா மனசுல ஒரு குறைவு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப புரிஞ்சுக்கிட்டாராம், இது நான் செய்யற காரியம் கிடையாது, இது தேவன் எனக்கு செய்கிற காரியம். ஆமென். நான் இதெல்லாம் செய்யறதுனால பரிசுத்தமா நான் மாறிட முடியாது, ரட்சிக்கப்பட்ட முடியாது, நான் தேவனுடைய சாயலை என்னில வெளிப்படுத்த முடியாது.
நான் என்ன சப்மிட் பண்ணாத வரைக்கும் என்ன நான் பூரணமாய் ஆண்டவரே உம்முடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் இல்ல, நீங்க பெருக, நான் சிறுக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறதின் மூலம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சான். என்ன சமாதானம் வந்துச்சான் தெரியுமா? என்ன சமாதானம் வந்துச்சான் தெரியுமா? நீ நித்திய ஜீவனுக்கு பாத்திரனாய் இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவினாலே பூரணப்பட்டிருக்கிறது என்ற தெளிவு அவருக்கு வந்ததாம். ஆமென். அப்ப இந்த வெளிப்பாடு அன்னைக்கு அவருக்கு கிடைச்சது. அவர் ஒரே ஒரு மனுஷனுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சது. இன்னைக்கு இத்தனை டினாமினேஷன்ஸ் வந்துருச்சு. சிஎஸ்ஐ, லுத்ரன், என்னதான் இல்லை, எல்லா டினாமினேஷன்ஸும் வந்துருச்சு. அவர் அதுக்காக இந்த ஒரு போராட்டத்தை பண்ணல. அவர் பண்ண போராட்டம் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். ஆமென். நீ பெந்தெகோஸ்தே, நீ சிஎஸ்ஐ, நீ லுத்ரன், நீ இது நீ அதுங்கிறதுக்காக அந்த போராட்டத்தை அவர் பண்ணல. ஆமென். இயேசுவை போல மாறுவதற்காக அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆமென். இயேசுவும் உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ காட்டுறதுக்காக, நான் காட்டுறதுக்காக பண்ணல. அவர் தன்னை, அதான் 1 கொரிந்தியர் 9:2 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் தன்னை சிலுவை பரியந்தம், மரணபதி பரியந்தம் தாழ்த்தினபடியினாலே, கொலோசையர்ல கூட அதான் இருக்கு, தாழ்த்தினபடியினாலே பிதாவானவர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பார்சத்துல அவரை அமர பண்ணினார். ஹல்லேலூயா. அங்கீகாரம் தான் பரிசுத்தத்திற்கு அடையாளம். இது உறவுல தான் வரும், கிரியையில வராது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அங்கீகரிக்கிற அங்கீகாரம் எந்த அளவுக்கு நான் அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிற அந்த உறவுல, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற உறவுல அது வரும், கிரியையில வராது. ஹல்லேலூயா. போன வாரத்துல யாக்கோபு, முழு யாக்கோபையும் 5 அதிகாரம் தான் இருக்கு, ஆனா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து லைஃப் லாங் தீசிஸ், லைஃப் லாங் ஸ்டடி பண்றாங்க. அப்படியே அந்த அளவுக்கு இன்டென்ஸான புக்கு. எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வேர்ட் ஆஃப் காட் வீக் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை எல்லாம், ஜபம் இருக்கு, ஆராதனை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, எல்லா பாட்டு எல்லாத்துக்குமே நமக்கு டைம் இருக்கு. வசனம் ஒரு வாரம் வந்து ஆலயத்துல உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ச்சியா அந்த 168 மணி நேரமும் இடைவிடாமல் வசனத்தை நாங்க முழுசா வாசிப்போம். சபையில எப்படி சங்கிலி ஜபம் இருக்கோ அந்த மாதிரி வசனத்தை வாசிக்கிற அந்த ஒரு பழக்கம் எங்களுக்கு. ஏன்னா சத்தியத்தை அறியலன்னா சத்தியம் விடுதலை ஆக்காது. ஆமென். விடுதலை நமக்கு இல்ல. என்னைக்காவது யாராவது பண்ணிருக்குமா? வசனத்தை படிச்சு விடுதலை ஆக்கக்கூடிய வழி இதுதான் பண்ணிருக்குமா? யோசிச்சிருக்கோமா? ஆமென். கிளி ஜோசியம் மாதிரி அப்படி வச்சு ஆமென் ஒரு வசனத்தை படிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், முடிஞ்சது. இல்ல இல்ல இல்ல. ஆமென். எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சோம். ஏறக்குறைய ஒரு 12 டீம்ஸ் வந்தாங்க. எல்லாம் நர்சிங் வேலை செய்யறவங்க. இந்த டாக்டருக்கு இப்ப எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதை கிளீன் பண்ணி கொடுக்குறது, அதை கிளீன் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஆட்கள் அவ்வளவு ஆர்வத்தோட படிச்சுட்டு வந்து 12 டீம். இதுல வந்து டாக்டர்ஸ் ரொம்ப ஆர்வமா பங்கு பெற்றாங்க. 12 டீம். அவ்வளோ அழகா 60 கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியா இருந்தது. ஏன் ஆண்டவர் அந்த உள்ளங்களை, அந்த வாழ்க்கையை தூய்மைப்படுத்த மாட்டாரு? ஆமென். இன்னைக்கு வசனத்தின் மீது ஆர்வம் இல்லை, எழுத்துக்களை மறந்துருங்க. ஆமென். அன்னைக்கு 1950களில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? நோக்கமெல்லாம் தேவனுடைய மகிமைக்காக வாழணும், பரிசுத்தம் முக்கியமானதாய் முதன்மையானதாய் இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை பூமியில் அவருடைய வருகைக்காய் காத்திருந்து முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிக்க
அந்த ஒரே மனதோட கூட. ஆமென். அவங்க எந்த சபைக்கு போறாங்க அது பிரச்சனை இல்லை, யார் என்ன பண்ணாங்க பிரச்சனை இல்லை. தலைவர்களுக்கும் அந்த ஒரே எண்ணம் தான், தேவ மகிமைக்காக, தேவ மகிமை, to live for the glory of God. ஆமென். இன்னைக்கு மனுஷன் சொந்த மகிமை வந்துருச்சு, தேவன் வெளியே போயிட்டார். ஆமென். we have to get back to basics friends. ஆண்டவருடைய அந்த அடிப்படைக்கு மறுபடியும் நாம் வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு முதற்படி பரிசுத்தம். ஹல்லேலூயா. இல்லனா நான் திருப்தியா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும், அவருடைய கிருபையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் அவர் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறாரா? இல்லை. ஆமென். ஏன்னா பரிசுத்தம் என் வாஞ்சை இல்லை, பரிசுத்தம் என் தாகம் இல்லை, பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையானதா இல்ல. தேவன் என்னிலே அவர் தீர்மானத்தினால், அவர் கமிட்மெண்ட அவர் நினைவு கூறுறதுனால அவர் அதை நிறைவேற்றி முடிக்கிறார், அவ்வளவுதான். ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் நோவா 1ஆம் வசனம் சொல்லுது, தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். என்ன நினைவு கூர்ந்தாரு? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, நோவா தேவனுடைய பார்வைக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார் என்ற அந்த வாக்குத்தத்தத்திற்கு அதை நினைவு கூர்ந்து அவனுக்கு விடிவு காலம் வர வேண்டும் என்பதற்காக அதை God remembered his commitment, அவருடைய வாக்க அவர் நினைவு கூர்ந்தார். ஆமென். நோவா எப்படி இருந்தா ஏதா இருந்தா அது கிடையாது. ஆமென். நீங்களும் நானும் எப்படி இருக்க ஏதா இருக்கிறோன்றதுனால பெரிய ஆசீர்வாதம் வருதுன்னு நினைக்காதீங்க. அவருடைய கமிட்மெண்ட்டை அவர் நினைவு கூறுறதுனால நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து வராது. ஆமென். ஆனா தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கணும்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஆமென். பரிசுத்தம் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். எப்படி இந்த பரிசுத்தத்தை நாம் பிராக்டிஸ் பண்றது? யோவான் 17:17. இந்த பரிசுத்தத்தை நான் எப்படி பிராக்டிஸ் பண்றது? இந்த பரிசுத்தம் என்னும் அங்கீகாரத்தை, என்ன கவனிங்க, பரிசுத்தம் என்னும் அங்கீகாரத்தை நானே எனக்கு கொடுத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்து மரித்ததினாலே சிலுவையிலே எனக்காக சம்பாதித்தார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்ததனால அந்த விசுவாசத்தினாலே தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையை அதற்குள்ளே நான் வளர்த்து கொள்ள நான் ஆர்வம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் எப்படி நமக்குள்ள வளரும்? யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை பாருங்க, நல்ல ஜெபம் பண்றோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அந்த ஜெபம் இந்த ஜெபம் பண்றோம். எல்லா ஜெபமும் ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கும். எல்லா ஜெபமும் இங்க இருந்து நான் சொல்றது ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கும். ஆமென். அவருடைய கவனத்தை நான் ஈர்த்துட்டு அவர் சொல்றத நான் கேட்கலன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? வாழ்க்கை எப்படி மாறும்? அவர் எப்படி சொல்லுவாரு? அவர் எப்படி பேசுவாரு? என் மகனே அப்படிலாம் பேச மாட்டாரு. உன் கையில இருக்கிற வேத வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும், இதன் மூலமா தான் பேசுவாரு. ஆமென். அப்ப ஜெபம் பண்றது தேவனுடைய கவனத்தை ஈர்க்குது. என்ன தெரியுமாவது? அவருடைய கவனத்தை ஈர்த்து ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போகும்பொழுது அவருடைய நம்ம அப்பாடா ஆண்டவர் பார்த்துட்டாரு, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா நான் சொல்றது கேட்காமலே என் புள்ள போதேன்னு டெய்லி அவர் துக்கப்படுற. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய கவனத்தை நம்ம ஈர்த்துறோம், ஜெபம் பண்றோம், ஆனா அவர் சொல்றத நம்ம கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. முடிச்சிடறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். அவர் சொல்றத கேட்கறதுக்கு அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமா வாசிங்க.
இன்னொருத்தவங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப முதல்ல சொன்ன தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். அதை நீங்க பயிற்சி பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி மெடிடேட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். இரண்டாவது, பாவத்திலிருந்து, பாவ உலகத்தில் பாவத்திற்குள்ளே தள்ளுகிற மனிதர்களிடத்திலிருந்தோ சூழ்நிலைகளில் இடத்திலிருந்தோ நீங்கள் பிரிந்து போக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை, அதாவது பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது, பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியாது. ஆமென். அப்ப நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 3வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்புக்கு பர்பஸ் இருக்கு, நோக்கம் இருக்கு. எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார்? சர்ச் உள்ள உட்கார்ந்துட்டு உலகத்துக்கு போன பிறகு நம்ம இஷ்டத்துக்கு வாழறதுக்காக இல்ல, அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்தில் இருப்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுல அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். அசுத்தமா இருந்தா அது தேவனுக்கு புறம்பாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிந்தையில, உணர்வுல, பேச்சுல, வாழ்க்கையில, நடக்கையில, உறவுகள்ல அசுத்தம் இருந்துச்சுன்னா தேவனுக்கு புறம்பே வாழ்கிற வாழ்க்கை அது. தேவன் பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12, 14ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3, இதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நிறைய நேரம் இப்ப நான் சொன்னதெல்லாம் பார்த்தா, நான் யாருக்கும் சேரக்கூடாது, யாருக்கும் பேசக்கூடாது, அப்படி இருக்கும். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுடைய உறவு முதன்மையானதா தேவனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு இருந்தா தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம் நம்மிலிருந்து வெளிப்படும். தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம் நம்மிலிருந்து வெளிப்பட்டா தேவன் அவருடைய கிருபைகளின் இரக்கத்தையும் அவருடைய சாந்தத்தையும் அவருடைய அன்பையும் நம்மிலிருந்து உலகம் கற்றுக்கொள்ளத்தக்க காரியங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படத்தக்க வழியை தேவன் இப்படிதான் வைத்திருக்கிறார். சரி, கடைசியா ஆவிக்குரிய கனி அல்லது பரிசுத்தத்தின் வெகுமதி. பரிசுத்தமாய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் என்ன தெரியுமா? முதலாவது, தேவனோடு கூட நித்தியமாய் அனுதினமும் சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். ஹல்லேலூயா. டெய்லி ஆண்டவர் கூட இருக்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறுபடியும், இது நாம் பண்றதுனால இல்ல. ஆமென். இது அவர் நமக்கு செய்கிறதற்கு விட்டு கொடுக்கிறதுனால. ஹல்லேலூயா. தேவனோடு நெருங்கி இருக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, இந்த பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்மிலே வேறாக விதையாக நிலைநாட்டும். ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்க சமாதானமா இருப்பீங்க. ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சந்தோஷம் உங்களில் நிறைவாய் காணப்படும். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேத வசனத்தின் அதிகாரம் உங்களிலே வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம் உங்களிலிருந்து வெளிப்படும். இது பரிசுத்தத்திற்கான ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா
ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பதற்கு ஒரு அழகான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா நித்திய மகிமையில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் தேவனால் நடத்தப்படுகிற நடத்துதலாகவே இருக்கும். இதுதான் பரிசுத்தனுடைய பலன். ஆமென். நான் என் வாழ்க்கை நடத்துறதுக்கும் என் வாழ்க்கைய ஆண்டவர் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம். நீங்க பரிசுத்தர்னா உங்களை பார்த்தா தேவனை அவர்கள் கண்டு கொள்வார்கள். இந்த சாம பார்த்தா இயேசுவை இந்த சாமுக்குள்ள ஜனங்க கண்டு கொள்வார்கள். அதுதான் பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம். சாம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்காருப்பா, எப்படி நடத்துறாருப்பா, நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நான் தான் உங்க கண்ணுக்கு தெரிகிறேன். இயேசு உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியல இந்த வாழ்க்கையில. ஆமென். நான் எவ்வளவு பெருசா நடத்தினாலும், நான் எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணாலும், நான் என்னத்தை இந்த மேடையிலிருந்து செஞ்சாலும் இயேசு இந்த சாம் மூலமா உங்க கண்களுக்கு தெரியலனா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் அதுக்காக நான் உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 12:14 வசனம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன் பாருங்க. பரிசுத்தம் வெறும் ஒரு போதனை கிடையாது, அது வாழ்க்கை முறைமை. பரிசுத்தம் என்னை பரிசுத்தப்படுத்தும் 100 முறை நான் சர்ச்சில் உட்கார்ந்து கேட்டா நான் பரிசுத்தம் ஆயிட மாட்டேன். நான் பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்கணும். ஆமென். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். அது வாழ்க்கை முறைமையா இருக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, இதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இது தனியா நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்யறேன் வாக்கு கொடுத்திருக்காரு. ஆமென். அவர் கூட இருக்கிறனாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆமென். சபையோ சரி, தனிப்பட்ட வாழ்க்கையோ சரி, பிரித்தெடுத்து தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்வதற்காக இந்த உலகத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுடைய கரத்துல இந்த பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாம் எழுந்து இருக்கலாம், கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனம். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிசுத்தனா என்ன? யார் பரிசுத்தமா இருக்க முடியும்? இந்த பரிசுத்தத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பரிசுத்தத்தில் வாழுகிறதுடைய பலன் என்ன? இந்த பரிசுத்தத்தில் இருக்கிற வல்லமை என்ன? கற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க. ஆண்டவரே, கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வருவாய். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை உண்மையா பரிசுத்தப்படுத்துறீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி வல்ல ஆண்டவர் இயேசு வாழ்நாளை எல்லாம் வீணாளா
வருவாய் அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர். ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. வருவாய் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற நிலையில வந்துடுறப்பா, எனக்கு இந்த குறைவுள்ள வாழ்க்கை வேண்டான்னு. தீராத பாவம் வியாதியையோ பலவீனமும் சொல்லுங்க. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கம். சபலரபா கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய். தருணம் இதுவே அழைக்கிறார். வருவாய் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது நாம் உணராமல், நிறைய பேர் உணர்றோம், ஒப்பு கொடுக்கிறோம், நல்லது. நாம் உணராமல் நாம் ஆண்டவரை ஏமாற்றம் நினைக்கிறோம். ஆனா ரியாலிட்டி, உண்மை என்ன தெரியுமா? நம்மளதான் நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஏன்னா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. தீர்மானம் நம்முடைய கரங்கள்ல தான் இருக்கு. பிரியமானவர்களே, வாழ்ந்த அவருக்காக, இல்லனா அழிவுக்கு, உலகத்திற்கு, மாமிசத்திற்கு, நரகத்திற்கு நேராக ஒரே ஒரு வழி, வாழ்க்கை தான். அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு எத்தனை பேர் வாழ ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, சும்மா பரிசுத்தம் பரிசுத்தம் நிறைய நேரம் நாங்க கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே, தெளிவாக நோக்கி உடைய வார்த்தை வந்திருக்கிறது. நாங்க நினைச்சு திருப்தி அடைகிற ஆண்டவரே, அப்படியே பெருசா மாறுதல் தட்டி கொள்ளுகிற காரியம் அது இல்ல. உங்களுடைய பாதப்படியில் அது எங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையின் நிழல் எங்களுக்கு அது கிடைக்குது. உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால் அது எங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய ஆளுகையினாலும் வழிநடத்துதலினால் அது எங்களுக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய உந்தலினால் அது எங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய வார்த்தையின் ஆண்டவரே ஆழங்களில் அது எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நாள்ல இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். தேவைகளை சந்தியும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். தாராதன மூலமா வந்த எல்லா கணம், மகிமை, புகழ்ச்சி, துதி உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், அரவணைப்பும், ஆளுகையும், சமாதானமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் பிழைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி